பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் வணங்கான் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். படத்தோட ஷூட்டிங் டாக்குமெண்ட்ரி ஏற்கனவே முடிஞ்சது. இன்றைக்கி அதோட ஒரு பாடல் இளையராஜா சார் ஒரு பாட்டு போட்டு 2 பாட்டு போட்டுருக்காங்க. அந்த படத்துக்கு முதல் பாடல் முல்லைப்பூவின் வாசம் அப்படின்ட்டு இந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது சொன்னார். கம்போஸ் பண்ணிட்டு சொல்கிறார், நான் இந்த ராகத்தில் இதுவரைக்கும் நான் எந்த பாட்டையுமே கம்போஸ் பண்ணதில்லை, இது ஒரு புது ராகம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவரே பாட்டை எழுதினார். இந்த பாட்டு என்ன அப்படின்னா, சங்க காலத்தில் வள்ளுவரும் வாசுகியும் காதல் வயப்பட்டது, பின்பு களவு, பின்பு மனம். இதை நாங்கள் மாண்டேஜஸாக ஒரு போர்ஷன் இங்கே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த இது முடிஞ்சதுன்னா வள்ளுவர் இந்த பாட்டை நாங்கள் வெளியிடுறோம். ஆமாம், இன்னொரு பாட்டும் எழுதியிருக்கிறாரு. அந்த பாட்டு எப்படி வேணும்னு கேட்டார். நான் கேட்டேன், செந்தூர பூவை மாதிரி போட்டு கொடுங்க, ஓ மயில் மாதிரியா அப்படின்னாரு. ஸோ அந்த பாட்டும் பிக்சரைஸ் பண்ணுவோம். வர்ற 15ஆம் தேதி இந்த பாடல் வெளியிடப்படும். அதுக்கப்புறம் சீக்கிரத்தில் இந்த படம் பொங்கல் இதில் ஹாலிடேஸ் முடிஞ்சுன்னா அந்த படம் வெளியாகும். இவங்க தனலட்சுமி, இவங்க தான் வாசியாக நடிக்கிறாங்க. கேமராமேன் எட்வின். ஆமாம், அவர் இன்றைக்கி உடம்பு சரியில்லாட்டாலும் இன்றைக்கி ஷூட் இந்த பாட்டுக்கு வரணும்னு வந்திருக்கிறாரு. அவர் தான் வள்ளுவர், கலைச்சோழன். ஆமாம், ஸோ நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. நான் உங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கேன். ரொம்ப அந்த படத்துக்கு போதுமான அளவு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் கேள்விகளை கேட்குறீங்களா? எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கிரிப்டில் இருக்கிறது வருது. ஆமாம், இதில் ஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியம். செம்பூர் ஜெயராஜ் ஸ்கிரிப்ட், அதுதான் அந்த படத்தோட துவக்க புள்ளி. ஸ்கிரிப்ட் படியே எடுத்துருக்கோம் நாங்கள். ஆமாம், எந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு? எப்படி எந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு? டாக்கி போகிறது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இன்றைக்கி இந்த பாட்டு முடியுது, ஒரு பாட்டு மட்டும் இருக்குது. அது படத்துக்கு ஏன்னா அவர் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்க ராஜா சார் முழு படத்தையும் பார்த்துட்டார். முழு படத்தையும் பார்த்துட்டு அந்த பாட்டுகளே போட்டுருக்காரு. என்ன சொன்னார் பார்த்துட்டு என்ன சொன்னார்? பார்த்துட்டு அவரை நீங்கள் சந்திச்சிட்டீங்களா? யாராவது என்ன சொல்லுவார் பொதுவாக? ஆமாம், அவருக்கு பிடிச்சாத மியூசிக்கை போடுவார். கிட்டத்தட்ட 10 நாள் ஆர்ஆர் போட்டிருக்காரு. ஆமாம் ஆமாம், குறை சொல்லியிருக்காரு. ஏதாச்சும் குறை சொன்னாரா? குறை சொல்கிற மாதிரி அவர் படமே பண்ண மாட்டார், போய் ஷூட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவார். குறை சொல்லலை அவர். ஆமாம், எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்தது? ஈஸியாக இருந்ததா? இல்லை, நம்ம பொதுவாக ஃபிலிம் மேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணணும். ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டா தான் அந்த துறையில் பண்ண முடியும். ஆமாம், அது நமக்கு வேலை வேணும்ல. அவர் இசையோட ஒரு பெரிய ஒரு அரசர். அவர்கிட்ட இருந்து நம்ம அவர்கிட்ட போகும்போது அவருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் நம்ம ஒத்துக்கணும். அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. சார், இந்த வள்ளுவர் எல்லாரும் பிடிக்கக்கூடிய வள்ளுவராக இருப்பாரா? ஏன்னா இந்தியாவில் வள்ளுவருக்குன்னு பல கருத்துக்கள் இருக்குது. இப்போ புதுசாக வேறு உருவாகினே இருக்குது. அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் அந்த குரல் தானே அவருடைய சாட்சி எல்லாமே. அதுக்கு வெளியில் நீங்கள் அவரை பற்றி பேச முடியாதுல்ல. 2000 வருஷம் ஆச்சு. இந்த
குறளுக்குள்ளே இருந்து தான் அவருடைய வாழ்க்கை, அவருடைய தத்துவம், அவருடைய மொழி எல்லாமே எடுக்க முடியும். அதுக்கு வெளியில் வர்றது எல்லாமே வந்து கற்பனை தானே. காவி வள்ளுவரா திராவிட வள்ளுவரா? திராவிடம்னா என்ன? எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களே நான் கேட்குறேன். காவிங்கிறது மதம், திராவிடம்ங்கிறது வேற. நீங்கள் எதை சொல்ல வரீங்க? ஒரு மதத்தை பற்றி பேசுகிறீங்களா, இசத்தை பற்றி பேசுகிறீங்களா? அப்படி தானே வள்ளுவர் அப்படி தானே சொல்கிறாங்க. காவி போட்டிருந்தா பிஜேபி, திராவிடம் அப்படின்னு நார்மலாக இருந்தால் திமுக அப்படின்ற மாதிரி. யார் பண்ணுறது எல்லாத்தையும்? நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்போ வந்தவங்க? இப்போ வந்து திராவிட ஆட்சியாளர்கள் அவங்க இருந்தாலும் இப்போ முளைச்சவங்களா இருந்தாலும் வெளியே காட்டிக்கிறாங்களே. இல்லை, அதாவது சார், இது ஒரு ஜெனியூனான இலக்கியம். உலகத்திலே வந்து மிகப்பெரிய இலக்கியம். அவரை பற்றி சொல்லாதவங்க கிடையாது. இப்போ கம்பன் எல்லாருமே அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால அதை நாம் படித்து புரிஞ்சுக்கணும். இது இந்த திரை வடிவமாக வரும்போது உலகம் பூரா சினிமாங்கிறது ஒரு பலமான ஒரு ஆயுதம். இந்த திருக்குறளுக்கு இன்னொரு பெரிய ட்ரிபியூட் அமையும். அதுதான் எங்கள் நோக்கம். இதுதான் வந்து இந்த படத்தோட இந்த திருக்குறளுக்கு ஒட்டுமொத்த இதுன்னு சொல்ல வரல. திருக்குறள் இன்னும் வந்து உலகம் பூரா அறியும். அதுக்கப்புறம் எல்லாம் படிப்பாங்க, ஓ இது எவ்வளோ சொல்லியிருக்கேன் அப்படின்னு. திருக்குறள் அப்படின்னா நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் தரும், நான் படிச்சேன்னா எனக்கு அர்த்தம் தரும். அவ்வளோ விசாலமான ஒரு கடல் இல்லை. இப்போ வந்து நாங்கள் உடனடியாக ரிலீஸ் பண்ண போகிறது வந்து ஆங்கில சப்டைட்டிலோட வேர்ல்டு வைடு போகும். அதுக்கப்புறம் பார்க்கணும். ஆமாம், படம் முடிச்சுட்டு ஒரு வாரம் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. படம் ஸ்டார்ட் பண்ணதுலேயே ப்ரொமோஷனாக பண்ணிருக்கீங்க. நீங்கள் தானே பண்ணுறீங்க? இல்லை, செலவோட படத்தோட செலவோட ப்ரொமோஷன் செலவு அதிகமாக இல்லையே. யாரு? நாங்கள் செலவே பண்ணுறதில்ல. ஆமாம், நீங்கள் என்ன இல்லை, அது சர்ச்சைகள் மூலியமாகவே ஆயிடுதான்னு கேட்குறாரு. ஏன்னா நிறைய சர்ச்சைகள் போயிட்டே இருக்குது. இல்லை, என்ன சர்ச்சை சொல்கிறீங்க? காமராஜர், திருவள்ளுவர், தந்தை பெரியார் அப்படின்னா அவங்க பற்றி நீங்கள் சொன்ன வந்தாலே சர்ச்சையாக. இப்போ சீமான் அவர்கள் வந்து பெரியார் அவர்களை பற்றி அவதூறான ஒரு விஷயம் சர்ச்சையாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? பெரியாருக்கும் வள்ளுவருக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆமாம், பெரியார் வந்து என்னென்ன சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அதில் தெரிந்து கொள்ள வேண்டும். கரெக்டாக உங்களுக்கு தெரியும் தானே? அப்போ சீமான் சொல்லுங்க கரெக்டாக அப்படின்றாங்க. இல்லை, சீமானோட கருத்தை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. இது வந்து நம்ம திருக்குறள் சம்பந்தமான இது. அரசியல் மீட்டிங் தனியாக பண்ணுவோம் நம்ம. ஆமாம், இல்லை நீங்கள் சொன்னனால ஏன்னா திராவிடமாக காவியான்னு கேட்டேன். திராவிட ஆட்சியாளர்களும் அவங்க வந்து சிலை வச்சதாகட்டும், ஏன்னா கலைஞர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்ததாகட்டும் எல்லாமே பண்ணிட்டாங்க. எல்லாரும் அப்படி இருக்கும்போது திருவள்ளுவர் பெரியார் ஒத்துறாங்க. பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் திருவள்ளுவர் கொடுத்தாரு, பெண்களை எப்படிலாம் பேசினார் பெரியார், அதை பற்றி சார் ரெண்டுக்குமான காலகட்டம் வேறு வேறு சார். அது 2000 வருஷம் வந்து காலகட்டம். பெண் சார்ந்த விஷயங்கள் நிறைய மாறி மாறி வந்திருக்கு. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நாங்கள் இப்போ இது வரைக்கும் திருவள்ளுவர்லாம் வந்து சிலை வச்சுருக்காங்க, ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. இந்த பெண் முதல் முறையாக ஆஃபீஸுக்கு வந்தாங்க. வள்ளுவரை பற்றிய அவங்க போர்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறோம், அந்த கவரில் போட்டு கொடுக்குறேன். அவங்க வாங்கி பார்த்துட்டு சொன்ன கருத்து வாசியங்கள்னு கேட்டாங்க. இதுதான் வந்து இன்றைய பெண்ணுடைய முதல் பார்வை. இவங்க சொன்னாங்கிறத சொல்ல வரல. இன்றைய பெண் வந்து அதை எப்படி பார்க்குறாங்க. இவங்க வள்ளுவர் இருக்கார், வாசிக்க இடம் இல்லையா? இப்போ பெண் இனம் அவ்வளோ வளர்ந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கான உரிமை வீட்டு இருக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. சரியா? வள்ளுவருடைய காலத்தையும் பெரிய காலத்தையும் ஒப்பிட முடியாது. ஆமாம் சார், நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு விஷுவலாக கொண்டு வர முடியாது. எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஆமாம், இவர் வந்து எட்வின் அப்படின்ட்டு நான் அந்த டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட ஒப்படைச்சிருவேன். நான் எப்படி ப்ரொடக்ஷன் வந்து மேனேஜர் ஒப்படைக்கிறனோ ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்துக்கலாம். ஆமாம், இல்லை ரொம்ப இல்லை. இது இந்த வேலை எடுத்து அப்படி தான் பண்ண முடியும். இதுக்குள்ள வந்து அரசியலோ அதாவது இதில் அந்த மாதிரிலாம் பியூராக அந்த வேலை செய்கிறோம். ஏன்னா நோக்கம் பெருசாக இவ்வளோ போட்டுக்கொள்ளது எடுக்கணுங்கிறதுலாம் எங்களுக்கு கிடையாது. உலகம் பூரா போகணுங்கிறது அப்படின்னா என்ன வசூலாச்சு நாங்கள் பேச மாட்டோம். எத்தனை பேர் பார்த்தார்கள். சினிமாவில் 2 இருக்குது. 10 கோடி வசூலாச்சு, 100 கோடி வசூலாச்சு. சினிமா வந்து வர்த்தகம் எத்தனை பேர் பார்த்து யாராவது சொல்லியிருக்காங்களா மீடியாவில் எங்கள் படத்தை இத்தனை லட்சம் பேர் பார்த்தாங்க பேசுகிறாங்களா? பேச மாட்டாங்க. பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா சார், இந்த விவசாயிகளை பற்றி படம் எடுத்தால் ஓடாது. ஆனால் நீங்கள் கமர்ஷியலாக படம் எடுத்தால் ஓடும். அது மாதிரி வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு வள்ளுவரை பற்றி என்ன சொல்லணுன்றது ரொம்ப ஒரு அறிவு சார்ந்து பண்ணுறங்க. அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் பண்ண முடியும்? நிச்சயம். அதாவது சார், நீங்கள் திருக்குறளுங்கிற பேர் இருக்குல்ல, இது நீங்கள் தமிழ் சினிமாவில் உச்ச நடிகருடைய கால் ஷீட்டுக்கு சமம். உண்மையா இல்லையா? உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழன்னு தமிழ் பேசுகிறோம் அந்த படத்தை பார்ப்பானா இல்லையா? இதை விட வேறு என்ன பிராண்ட் இமேஜ் வேணுருக்கு?
ஆமாம், நாங்கள்லாம் வந்து உண்மையாக உழைக்கணும், அதுக்காக ரீச் ஆகணும் செய்யும். இப்போ சார் ஒரு 2.5 மணி நேரம் படத்துக்குள்ள ஒரு திருக்குறள் திருவள்ளுவர் பற்றி திருக்குறளை பற்றி பல்வேறு புத்தகங்கள் வந்துருக்கு. அது வந்து பாட்டு. ஆமாம், நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா சில சாப்டர் எப்படின்னா 10 குறளும் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவோம், 2 சாப்டர் ஒரே குறளை தான் சொல்லுவோம். நம்ம எதை வந்து சினிமாவாக ஆக்க முடியுமோ, இப்போ கலைஞர் பார்த்தீங்க அப்படின்னா ஓவியமாக வந்து அதை கொண்டு வந்திருக்கிறாரு, சிலர் வந்து சிறுகதையாக கொண்டு வந்திருப்பாங்க, பல்வேறு வடிவம். இது விசுவலாக என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் சினிமாவை கொண்டு வந்திருக்கோம். அதுதான் உங்கள் வாழ்க்கை வரலாறு முழுமையாக சொல்லிடுவீங்களா? வாழ்க்கை வரலாறுல திருக்குறளோட வரலாறு, அதுக்குள்ள திருவள்ளுவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது தான் படம். லொக்கேஷன் எங்கே சார்? லொக்கேஷன் எங்களுக்கு வந்து இதில் ஒரு இது 3வது செட்டு. இது இன்னொரு காட்டுப்புற எடுத்தோம், போர்க்கள காட்சிகள் அதெல்லாம் ஒரு காட்டுப்புற எடுத்தோம். ஆமாம், உண்மையாக அந்த கன்னியாகுமரி சிலை அந்த ஏதாவது கன்னியாகுமரியில் கடைசியில் வருது, கடைசியில் படத்தோட கடைசியில் இந்த திருக்குறள் எப்படி பரவி இருக்கு அப்படின்னு காட்டப்படுது. சார் இந்த சீன மொழியில் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது. ஆனால் சீன மொழியில் இன்றைக்கி வந்து நிறைய இருக்குது. இந்தியாவுக்கு நிகரான ஒரு பாப்புலேஷன் அங்கேயே இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அதை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா அங்கே வானொலிகள்லாம் வந்து தமிழ் வானொலிகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்தமாரி இருக்கும்போது அதுக்கான ரீச் பண்ணுறதுக்கு நம்ம அதை அடுத்த கட்டமாக கொண்டு போகணும். நம்ம முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டு இது வந்து ஒரே நாளையில் வந்து உலகம் ஒரு 1000 தேட்டரில் படம் போட்டு பண்ணக்கூடிய வேலை கிடையாது. தமிழில் கொண்டு வரும், சப்டைட்டிலோட கொண்டு வரோம், ஓடிடியில் போகும், அப்புறம் வேறு மொழி, இப்போ ஜப்பனீஸ் மொழியில் போகும், அப்படி எல்லா மொழியிலையும் கொண்டு வரோம். நாங்கள் இந்த நோக்கம் வந்து எல்லா மொழியிலையும் கொண்டு வரணுங்கிறது தான். நம்ம நாகரிகம் வந்து இவ்வளவு ரிச்சான நாகரிகமா, இப்படி ஒரு அறிவுரை ஒரு இலக்கியம் வந்து தமிழில் இருக்கா அப்படின்னு உலக மக்கள் தெரியணுமா இல்லையா? ஆமாம், நீங்களே படத்துக்கு தயாரிப்பாளர் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு சொல்லிட்டு நீங்களே எல்லாமே பார்த்துருவாங்க. லொக்கேஷன் அந்த கதைக்கு தேவையான லொக்கேஷனை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. கம்ஃபர்டபுள்ங்கிறது இப்போ ஒரு சில இடத்துல பர்மிஷன் கிடைக்காது, செட்டு தான் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் லைவ் லொக்கேஷனில் இந்த படத்தை பற்றி பேசும்போது எல்லாருக்கும் கடினம் உண்டு. இப்போ நீங்கள் எங்கேருந்து புறப்பட்டு வந்தீங்க? படம் பாருங்க. உடம்பு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்க? நீங்கள் செய்கிற வேலை தான் நானும் செய்கிறேன், ஒரு ஆட்டோக்காரர் செய்கிற வேலையை தான் நானும் செய்கிறேன். கஸ்டமர் கிடைக்கணும், வண்டி ஸ்டார்ட் ஆகணும், பெட்ரோல் போடணும், சிக்னலில் நிற்கணும், மேடு படுத்துறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. சினிமா மேக்கிங்லேயும் உண்டு. சினிமாக்காரர் எந்த விதத்துலையும் எக்ஸ்க்ளூசிவான ஆளே கிடையாது. நீங்கள் செய்கிற வேலையை தான் நான் செய்கிறேன். இது ஒரு துறை, அது துறை, அவ்வளோதான். இல்லை கர்வம் கொள்றதுக்கோ சிரமப்படுறதுக்கோ எந்த காரணமும் கிடையாது. இந்த படம் முடிஞ்ச போதுக்கப்புறம் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அதோட புரிதல் என்னவா இருக்குது? அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரமணா கம்யூனிகேஷன் நன்றி சொல்லிக்கிறேன், என்னை வாசியாக தேர்ந்தெடுத்துருக்காங்க. இந்த ஃபில்ம் என்னை ஒரு ரெஸ்பான்சிபிளான பர்சனாக மாற்றிருக்கு. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலலாம் நமக்கு பில்டிங்ஸ் இருக்காது, மொபைல் ஃபோன்ஸ் இருக்காது, எந்த டெக்னாலஜியும் இல்லை. ஆனால் இப்போ அந்த விஷயங்கள் நிறையாவே இருக்குது. பார்க்குற இடங்கள் கட்டிடங்களாக இருக்குது, கையில் மொபைல் ஃபோன்ஸாக இருக்குது, நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு. ஸோ அந்த காலத்துலலாம் நமக்கு பிடிச்சவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏக்கத்தோட வெயிட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கள நேருக்கு நேரு பார்த்து பேசுகிறதா இருக்கட்டும். இந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை, சுத்தமாக எதுவுமே இல்லை. அந்த திண்ணை வச்ச வீடு அதெல்லாம் இந்த ஃபில்ம் மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை திருக்குறள் பற்றிய புரிதல் படம் முடிகிற ஓகே. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். நம்ம வாழ்க்கையில் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி இடையில நிறைய துன்பங்கள் வரும். அந்த துன்பத்தை கண்டு நம்ம துன்பப்படக்கூடாது. அந்த துன்பத்துக்கே நம்ம துன்பத்தை கொடுத்து வல்லவர் எழுதியிருக்காரு. எவ்வளோதான் தடைகள் வந்தாலும் அதை உடச்சு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். அப்படி ஒரு முன்னேற்றமாக தான் இந்த படத்தை பார்க்குறேன். என்னோட முன்னேற்றம் மட்டும் இல்லை, இந்த ஹோல் டீமோட முன்னேற்றமாக நான் பார்க்குறேன். இந்த படத்துக்காக திருக்குறள்லாம் நிறைய மனப்பாடம் பண்ணிருக்கீங்களா? டேரக்டர் எந்த அளவுக்கு நிறையாவே திருக்குறள் வந்து நிறைய படிக்க சொன்னார். அதோட பொருள் எல்லாமே சொல்லிக் கொடுத்து நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நார்மலாக பேசுகிற தமிழுக்கும் இலக்கிய தமிழுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த கேரக்டர் லிவ் பண்ணுறதை தாண்டி நான் டப்பிங் ரொம்பவே சேலஞ்சிங்காக பார்த்தேன். நான் சார்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், ஐயோ வாய்ஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல, நிறையா செல்ஃப் டவுட் இருந்துச்சு. பட் சார் வந்துட்டு இது நீங்கள் பண்ணால் மட்டுமே சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவரோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் மூலிமா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன். பாதுகாப்பு இருக்குதா? ஆமாம்மா, செட்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன், ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன், ரொம்ப ஜாலியாக எல்லா ஆர்டிஸ்ட்டும் டீமே ரொம்ப ஜாலியாக தான் ஒர்க் பண்ண, ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. வணக்கம், கலைச்சோழன். கேரக்டர் பண்ணுறது எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது? இந்த கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்புணர்வு. அது ரொம்ப என் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன்.
இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இயக்குனர் பெரிய ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த குழுவினருக்கு சொல்லிக்கிறேன். தாடி எத்தனை வருஷமாக வளர்த்துருக்கீங்க? ஒரிஜினலாக இருக்குது இல்லை அவர் வளர்க்க சொல்லியிருந்தாரா இல்லை நீங்களே நான் இயல்பாக கொஞ்ச நாள் தான் வச்சுருப்பேன். ஐயா சொன்ன பிறகு அப்புறம் கண்டிப்பாக வளர்த்துருக்கேன். 1.5 வருஷமாக வச்சுருக்கேன். அப்புறம் அவங்களுக்கு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு வேலை இல்லாமல் போச்சு. அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கல, 1 வருஷம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இது இயல்பாக இருக்குது. நீங்களே சொல்கிறீங்க. எப்படி மெயின்டைன் பண்ணுங்க? வழக்கம் போல தான் தலைக்கு என்ன வைக்கிறேன், அதே மாதிரி தாடிக்கு என்ன வைக்கிறேன். அதே கேள்விதான், உங்களோட புரிதல் எப்படி இருக்கு இப்போ? அடுத்ததாக என்ன நான் ஒர்க் பண்ணுறேன் இல்லை ஐயா வந்து கல்லூர் நாம இருக்குது, புலவரும் நாம இருக்குன்னு சொன்னாங்க. அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறதுக்கு முன்னாகவே அதனால் 1 வருஷமாக நான் வந்து விருது இருக்கேன். யாரும் எடுக்க சொன்னாரா நீங்கள்? நானும் அதை விரும்பியே ஏற்றுக்கிறேன். அதுக்கு முன்னதாகவே நான் வந்து அப்படி இருக்கேன். ஐயா சொன்னாங்க, நான் அப்படி நான் மாலை போட்டிருந்தேன். கல்வி விஷயம் அடிச்சுக்கிட்டேன். இல்லை அதான் இப்போ அந்த அவங்களுக்கு கேட்ட கேள்வி தான். இப்போ புரிதல் படம் முடிஞ்சிருச்சு, இவ்வளோ நாளாக ட்ராவல் பண்ணியிருந்தீங்க, திருக்குறள் பற்றி உங்களுக்கான புரிதல் இப்போ எப்படி? நான் ஒட்டுமொத்த மானோட வாழ்க்கைக்கே பார்க்குறேன். மானோட வாழ்க்கைக்கு அறம் தான் அடித்தலாம் நினைக்கிறேன். சார் கேமரா வாங்க வாங்க. அவருக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஓகே ஓகே. சரி, ரொம்ப சந்தோஷம்.